சசிகலா தரப்பு வழக்கறிஞர் ராஜா செந்தில் பாண்டியன் செய்தியாளரை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்ப்போம். ஆரம்பித்த நாள்ல இருந்து இருந்தேன்னு முதல் விசாரணை சொன்ன காரணத்தினால நான் அதை பத்தி எல்லாம் கேள்வி கேட்டேன். அதன் பிறகு அவர் அடுக்கடுக்காக பல விஷயங்களை நான் கேட்ட கேள்விகளுக்கு பதிலளித்தார். அதாவது திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்த போதும் திரு வெங்கையா நாயுடு அவர்கள் வந்த பொழுதும் இருவருமே அந்த எம்டிசிசி வார்டுக்கு வந்தாங்க. வந்த பின்னாடி நான் வரவேற்று நின்றுக்கிட்டேன். ஜெயலலிதா அவர்கள் வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் போனாங்க அப்படிங்கிற தகவலை பற்றி அவர் சொன்னார். அதே போல நான் கேட்டேன், நேற்று சுகாதாரத்துறை அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் அவர்களிடம் நான் இறுதியாக ஒரு கேள்வி கேட்டேன். அதாவது இந்த ஆணையம் நடத்தி கொண்டிருக்கும் விசாரணையில் ஜெயலலிதா அவர்களுக்கு அப்பல்லோவில் கொடுக்கப்பட்ட சிகிச்சைகள் தொடர்பாக ஏதாவது உங்களுக்கு ஐயப்பாடு இருக்கிறதா அப்படின்னு கேட்ட பொழுது அவர் சொன்ன பதில், எனக்கு எந்த ஐயப்பாடும் இல்லை அப்படிங்கிறத சொன்னார். நான் அதை வலியுறுத்தி, நேற்று சுகாதாரத்துறை செயலாளர் இப்படி சொன்னாரு, இதுக்கு முன்னாடி சுகாதாரத்துறை அமைச்சர் சொன்னாரு, இதுக்கு முன்பாக இதே பதிலைத்தான் சுகாதாரத்துறை செயலாளர் சொல்லியிருக்கிறார், இதே பதிலைத்தான் தலைமைச் செயலாளர் திரு ராம்மோகன் ராவ் சொல்லியிருக்காரு, உங்க கருத்து என்னன்னு கேட்ட பொழுது அவர் இது டெக்னிக்கலான விஷயம், நான் கருத்து கூற விரும்பவில்லை அப்படின்னு சொன்னார். பல கேள்விகளுக்கு அவர் கருத்து கூற விரும்பவில்லைன்னு சொன்னார். சில கேள்விகளுக்கு அவர் பதில் சொன்னார். 5/2/2017 திரு ஓபிஎஸ் அவர்கள் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்துவிட்ட வரைக்கும் அவர் எந்த ஒரு காலகட்டத்திலையும் ஜெயலலிதா அவர்கள் மரணம் குறித்து எந்த ஒரு சந்தேகத்தையும் ஏற்படுத்தவில்லை அப்படிங்கிறது சரியான்னு கேட்டப்போ ஆமான்னு சொன்னார். அந்த காலகட்டத்தில் திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு எதிராக நீங்க பல கருத்துக்களை முன் வச்சீங்க, அவர் ஓபிஎஸ் அவர்கள் முதல்வராக இருந்தபோது தெரியவில்லையான்னு சொன்னீங்களே, அதெல்லாம் கரெக்டான்னு கேட்டப்போ ஆமா நான் அப்படிப்பட்ட பேட்டிகள்லாம் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னார். அதன் பிறகு 29/12/2016 திருமதி வி கே சசிகலா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க பொதுக்குழு வாகனம் பொதுக்குழுல தேர்ந்தெடுத்த பிறகு நீங்க தானே கொடுத்தீங்க, அந்த எல்லாத்தையும் அந்த ரெசல்யூஷனை கொடுத்தீங்கன்னு கேட்ட பொழுது அவர் நானும் திரு பொள்ளாச்சி ஜெயராமன், திரு ஓபிஎஸ், திரு இபிஎஸ் எல்லாரும் தான் திருமதி வி கே சசிகலா அவர்களை பற்றி நீங்க தான் வரணும்னு சொல்லி கொடுத்தோன்னு அவர் சாட்சியம் அளிச்சாரு. அப்ப நான் ஒரு பத்திரிகை செய்தி அவர் கொடுத்த ஒரு பக்க விளம்பரத்தை காமிச்சு கேட்டேன், ஆமா நான் கொடுத்தேன், அவங்க தான் ஆகணும்னு சொல்லி கொடுத்தேன்னு சொன்னாரு. அதன் பிறகு அவர் 2 கடிதங்கள் பிரஸ் ரிலீஸாக பத்திரிகைகளுக்கு கொடுத்த அவருடைய அரசு முத்திரையிட்ட துணை சபாநாயகர் பாராளுமன்றம்ன்ற அந்த ஒரு லெட்டர் ஹேட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள்ல சசிகலா அவர்கள் பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படிங்கிறத ஜெயலலிதா அவர்கள் இறந்த ஒரு வார காலத்திற்குள்ளாக முதலாக பறைசாற்றியது அவர் தாங்கிறத காமிச்சு கேட்டப்போ ஆமா நான் கொடுத்தது தான். திரும்ப 2/1/2017 சசிகலா அவர்கள் தான் முதல்வராக இருக்கணும், ஆட்சி ஒரு பக்கமும் கட்சி ஒரு பக்கமும் இருக்கக்கூடாதுங்கிறத நீங்க ஊடகங்கள் வாயிலாக செய்தி வெளியிட்டீங்களே, அது இதுதான் கேட்டப்போ அதுவும் என்னுடைய கையெழுப்பு தான் சொல்லி அவர் சொன்னார். இப்படி பல கட்ட விஷயங்களை அவர் முன்னாடி சொல்லி கொடுத்தோம். ரிச்சர்ட் பேலை பற்றி அவர் சொல்லும் பொழுது அவர் எப்படிப்பட்ட டாக்டருங்க ரிச்சர்ட் பேலை அப்படின்னு கேட்டப்போ, ரிச்சர்ட் பேலை அவர் ஒரு டாக்டரு, எனக்கு அப்போல தான் அறிமுகம், எனக்கு சரியா தெரியாதுன்ற துணியில் அவர் சொன்னார். நான் அப்போ ஒரு குறுக்கு கேள்வி கேட்டேன். 29/3/2018 லண்டனில் போய் நீங்கள் ரிச்சர்ட் பேலை பார்த்தீங்களான்னு கேட்டேன். அவர் கொஞ்சம் யோசிச்சு ஆமாங்க போய் பார்த்தேன் அப்படின்னாரு. எதுக்காக போனீங்க? எனக்கு உடம்பு சரியில்லை, அதுக்காக அவர்கிட்ட போய் கேட்டேன், அவர் வேற ஒரு டாக்டர் ரெஃபர் பண்ணாரு அப்படின்னு சொன்னார். அப்படின்னா நீங்க அப்போலோக்கு ரிச்சர்ட் பேலை வந்த பின்னாடி நீங்க 29/3/2018 வரைக்கும் ரிச்சர்ட் பேலை நீங்க பார்க்கல. அப்போ நீங்க பார்த்தப்ப ரிச்சர்ட் பேலை என்ன சொன்னாரு? ஐ ஃபீல் சாரி ஃபார் தி டிமைஸ் ஆஃப் ஜெயலலிதான்னு சொன்னாரு அப்படின்னு அவர் சொன்னார். இது எதுக்காகன்னா ரிச்சர்ட் பேலை இந்த வழக்கு விசாரணைக்காக வரணும் அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம், வந்தே ஆகணும்னு சொல்லி. இந்த தருவாயில நான் நடுவில் குறுக்கிட்டு எடுத்துக்கிறேன். இந்த தருவாயில ஆணையத்தின் வழக்கறிஞர் ஒரு மனு ஒன்று போட்டு திரு ஓபிஎஸோடு நாங்கள் முடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக இந்த கேள்வியை நான் கேட்டேன். நாங்கள் பதில் சொல்லியிருக்கோம், அப்படி ஓபிஎஸோடு முடிக்க முடியாது, திரு குருமூர்த்தி ஏற்கனவே வரவில்லை, நீங்க வந்தாகணும்னு சொல்லியிருக்கிறீங்க, ரிச்சர்ட் பேலை விசாரித்தே ஆகப்படணும், அவரை நீங்க ஏற்கனவே வீடியோ கான்ஃபரன்ஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணீங்க, நடுவில் அவருக்கு முடியல நீங்க சொல்லியிருக்கீங்க, ஆகவே வரணுங்கிறத பற்றி நான் அதையும் சொல்லியிருக்கேன். இது ஒரு தனி கதை. மீண்டும் இந்த குறுக்கு விசாரணையை பொறுத்த வரைக்கும் நான் கேட்டேன், திருமதி வி கே சசிகலா அவர்களுடைய நிலைப்பாடுங்கிறது எப்போ வரைக்கும் நீங்கள் அவருக்கு ஆதரவாக தெரிவிச்சிங்கன்றப்போ அவர் சரியாக பதில் சொல்லவில்லை. நான் அது கருத்து கூற விரும்பவில்லை, நான் சொல்ல விருப்பமில்லைன்னாரு. நீங்கள் என்னைக்கு வரைக்கும் திருமதி வி கே சசிகலா அவர்களுக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுத்தீங்க அப்படின்னப்போ நான் 12/9/2017 பொதுக்குழு கூடும் வரைக்கும் நான் அவங்க நிலைப்பாட்டில் தான் இருந்தேன் அப்படின்னாரு. சரி, கடைசியாக எப்போ நீங்கள் சசிகலா அவர்களை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னு கேட்டப்போ நான் ஜெயிலில் போய் கடைசியாக பார்த்தேன். ஜெயலலிதா மரணம் தொடர்பாக மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரையிடம் 3 மணி நேரம் இன்று விசாரணை நடைபெற்றது. சசிகலா தரப்பு வழக்கறிஞர் செந்தில் பாண்டியன் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணை குறித்து விளக்கமளித்தார். அவர் பேசிய முழுவரத்தை பின்வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம்.